வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நாம தோசை கார்னர்லேருந்து ஒரு ரெசிபி பார்க்கலாம். மஷ்ரூம் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு டிப்பை பார்க்கலாம். நம்ம மஷ்ரூம் மசாலா தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு பேனில் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். சூடாடிச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கொஞ்சமா கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். மிக்சியில் வேணாலும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் போட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கிராம் மஷ்ரூம் இந்த கருப்பு இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஆட் பண்ணிடுவோம். மஷ்ரூம் வதங்கும் போது நல்லா தண்ணி விடும். ஸோ நம்ம சேர்க்க போகிற மசாலாவை நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு சேர்க்க போகிற மசாலா பவுடர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாத்தூள், மிளகாத்தூள் ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் தனியாத்தூள் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். ஸோ தட் நமக்கு அந்த மசாலா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இது 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும், அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுவோம். மசாலா கருகாமல் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். நம்ம இதையும் ஆட் பண்ணிப்போம். தக்காளி நல்லா குழஞ்சு நமக்கு வெந்து வரணும், முஷியாக வரணும். ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுப்போம். மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இன் பிட்வீன் நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு. மஷ்ரூமும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடுவோம். மஷ்ரூம் சூப்பராக வெந்துருச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி கிரேவி கலரில் இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திக்னஸ் கொடுக்கும். ஸோ நம்ம தோசை மேலே எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக்
தோசை ஊற்றிட்டு மேலே வந்து இதை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற தோசை நான் யூஸ் பண்ணி தோசை ஊற்றிட்டேன். இப்போ மேலே இப்போ நம்ம பட்டர் சேர்த்துப்போம். பட்டர் சேர்த்துட்டு தோசை ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். தோசை பார்த்தீங்கன்னா பாதி செஞ்சிருச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அது வந்து ஒரு சின்ன கரண்டி நல்லா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். தோசை நமக்கு ஃபோல்ட் பண்ணி ஈஸியாக வரும். ஃபோல்ட் பண்ணிப்போம். இதை நம்ம சர்வ் பண்ணிடுவோம். சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருக்கு. சுவையான மஷ்ரூம் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக பிளெயின் தோசை சாப்பிட்றதை விட இது வந்து ஒரு மஷ்ரூமும் நமக்கு கூட சேரும். அண்ட் இது சைட் டிஷ் தேவைன்னு கிடையாது. வேணும்னா சட்னி வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.